திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் நாயகர் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அமைச்சரவையில் மொத்தம் 35 இடங்கள், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்த்து 35 அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும். அந்த வகையில் 35 அமைச்சர்களும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். தமிழ்நாடு அமைச்சரவையில் எந்த சமூகத்தினருக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கலாம். முதலில் இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதற்கு அடுத்தபடியாக முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த 5 பேருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, வணிக வரித்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா. அதற்கு அடுத்தபடியாக வன்னியர் சமூகத்தை சேர்ந்த 4 பேருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீர் வளம் மற்றும் கனிம வளத்துறையின் அமைச்சர் துரைமுருகன், வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், போக்குவரத்து துறையின் அமைச்சர் எஸ்.எஸ். சிவசங்கர், சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர். ராஜேந்திரன். அதற்கு அடுத்தபடியாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 4 பேருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் ஆதிதிராவிடர், உயர்கல்வித்துறையின் அமைச்சர் கோவி செலியன் ஆதிதிராவிடர், மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் கயல்வி செல்வராஜ் தேவேந்திரகுல வேளாளர், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அருந்ததியர். அதற்கு அடுத்தபடியாக கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த 4 பேருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஈரோடு முத்துசாமி, தகவல் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையின் அமைச்சர் மூப்பே சாமிநாதன், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறையின் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதற்கு அடுத்தபடியாக நாயுடு சமூகத்தை சேர்ந்த 3 பேருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறையின் அமைச்சர் ஏவா வேலு, கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு. அதற்கு அடுத்தபடியாக நாடார் சமூகத்தை சார்ந்த 2 பேருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் கீதா ஜீவன், மீன் வளம் மற்றும் மீனவர் நலன் மற்றும் கால்நடைத்துறையின் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். அதற்கு அடுத்தபடியாக யாதவர் சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரிய கருப்பன், பால் வளம் மற்றும் கைத்தறி கிராம தொழில்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன். அதற்கு அடுத்தபடியாக முதலியார் சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்துறையின் அமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அமைச்சர் தாமோ அன்பரசன். அதற்கு அடுத்தபடியாக ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறையின் அமைச்சர் கே.என். நேரு, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன். அதற்கு அடுத்தபடியாக உடையார் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. வனத்துறையின் அமைச்சர் க. பொன்முடி. அதற்கு அடுத்தபடியாக செட்டியார் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி.
அதற்கு அடுத்தபடியாக முத்தையார் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் அமைச்சர் மெய்யநாதன். அதற்கு அடுத்தபடியாக மீனவர் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவ சுகாதாரத்துறையின் அமைச்சர் மா சுப்பிரமணியன். அதற்கு அடுத்தபடியாக சிறுபான்மை பிரிவின் இஸ்லாமியர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர். இப்படி 35 அமைச்சர்கள், வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்று மக்களுக்கு பணியாற்றுகின்றார்கள்.